ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம மாரி செல்வராஜோட திரைப்படம் தான். ஸோ பைசன் காலமடன் திரைப்படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிவாஸ் கே பிரசன்னாவுடைய கம்போசிஷன். ஸோ புதுசான ஒரு காம்பவுங்க மாரி செல்வராஜ் அண்ட் நிவாஸ் கே பிரசன்னா. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டுக்கு பேக்கிங் வோக்கல்ஸ் ரேஷ்மா ஷியாம் கொடுத்துருக்காங்க. பட் சிங்கர் தான் யாருன்றது அது கொடுத்து நான் நிவாஸ் தான் பாடியிருக்காரா இருக்கும். ஸோ மாரி செல்வராஜோட லிரிக்ஸ் இந்த பாட்டு வெளிவந்திருக்கு. அண்ட் அந்த பாட்டோட பேர் வந்து தீக்கொளுத்தி. ஸோ இந்த லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். I'm not even lyrical, it's like a video song தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலில் பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் 7 minutes அந்த பாட்டு த ஹோல் ட்ராக் பார்த்துட்டு வந்துடலாங்க. பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு என்ன ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி பேசலாமா. ஸோ நம்ம த்ருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஓகே கலை 3, 2, 1 and here we go. இப்படியுமே நம்ம மாரி செல்வராஜோட படத்தில் இந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி லெவல் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அண்ட் சாண்டியோட கொரியோகிராஃபியா ஓகே ஆன்டி உன் கொந்தலுக்கு பெருங்காலே உயிர் இன்னும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எறிய. Oh wow, there can be no greater roaring ocean than the expanse of your thoughts. There can be no greater reading. என்ன வரீங்க? Okay, it's Nivas who is singing. பா அனுபமா ஓகே கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போற நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நாய் ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் ஓனரந்தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி அடிய மஞ்சனத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி. வாவ் மாதிரி ஃபீல் ஆச்சுல்ல. அந்த ஹை நோட்டோட அந்த மியூசிக் ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவ் விட்டு மயில என் மனசு போடு மாறாப்பு மேல ஓ பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அடிய மச்சி விட்டு மயில போன் தவிப்பு போடும் தண்டாரோ ஓசை என் கூட்டம் உடைக்குதடி அதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஆசை எரியுதடி. த்ருவா அது
feel. கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வலியோடு வலியாக எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற ராசாத்தி ஓனனப்பு Wow. என்ன singing level the feel. யாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போற நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீ தாண்டி மனசெல்லாம் நரந்தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி அடியே மஞ்சனத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ 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 கொடுத்தி தீ 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 சொல்லு ஒயில என் மனசு போடு மரப்பு மேல உன் பாசம் எரியுதடி இதுல என் ஆசை துடிக்குதடி அடியே ஒத்த சொல்லு ஒயில உன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்டம் உடைக்குதடி இதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி ஓ பாசம் எரியுதடி என் ஆசை துடிக்குதடி Bison. Diwali 2025. Oh, திவாலிக்கு இந்த படம் வருதா? Credits to Think Music. Literally, I was about to cry. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலான ஒரு சாங்கு. அது எப்படின்னா நிவாஸோடைய வாய்ஸ் இதுக்கு வந்து ஆப்டாக எப்படி பொருந்ததுன்னா அந்த ஹை ரேஞ்செல்லாம் அவர் பாடும்போது பாருங்கள் புல்லரிக்குதுங்க, ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வைப் ஒன்று வந்துருச்சு. அந்த ஒரு இடத்துல வைப் இல்லை, அந்த அந்த உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்தை அவர் வந்து நமக்கு ஒரு மெசேஜாக தாரார் இந்த பாட்டில். அது என்னென்னா இந்த த்ரூ உடைய பார்ட்னர் தான் அனுப்பமா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி ஒரு பாடல் தான் அது. அண்ட் அவங்களுக்கு அந்த அதில் தான் அது காட்டுறாங்கல்ல, கல்யாண காட்சி ஒன்று வருது. ஸோ அவங்க விட்டு பிரிகிற ஒரு பிரியும் போது வர பாடல் தான் இதுவாக இருக்கட்டும். அண்ட் தீ கொளுத்தி அப்படின்ற ஒரு லைக் ஒரு ஆரம்ப வரியில் இந்த பாட்டு அமைஞ்சிருந்துச்சு. மியூசிக்கெல்லாம் என்னங்க நிவாஸோடைய லைக் பாடலெல்லாம் நான் கேட்டிருக்கேன், வளமே அவருடைய மியூசிக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அண்ட் எனக்கு எப்படின்னா இது வந்து அப்படியே கர்ணன், ஸோ இவரோட இதில் அந்த தாரத்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு மியூசிக்கல் ஜோனில் விழுந்துருவார். ஏன்னா அது கிராமத்து படமாக இருக்கும், உண்மையான சம்பவமாக இருக்கும், மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பரவலாக பேசப்படும் ஒரு ஒரு விஷயம் அந்த படத்தில் இருக்கும். அந்த மாதிரியே நான் ரீசெண்டாக வாழையும் நான் பார்த்தேன். சச் அன் இன்க்ரெடிபிள் மூவிங். அதெல்லாம் என்ன மாதிரி இருந்ததுன்னு தெரியல. ஸோ இந்த படமும் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ பாட்டிலே தெரியுது த்ரூ விக்ரமோடைய நடிப்பு. விக்ரம் சாரோட பையனான்றதெல்லாம் எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா ஆதித்யா வர்மா அதெல்லாம் பார்த்துருக்கோம், மகான் எல்லாம் கூட பார்த்துருந்தாலும் இவரோடைய நடிப்பு வந்து அந்த ஒரு 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 ஃபார்மேட்டில் தான் பார்த்துருப்போம். பட் இந்த ஜானர் இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹிஸ் வே ஆஃப் ஆக்டிங். அண்ட் அனுபமா ஆல்சோ த சேம். அவங்களும் பாருங்கள் அந்த அந்த டஸ்கி ஸ்கின்னோட அந்த அந்த டோன் தி ஹோல் வீடியோ பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சொல்ல வர மெசேஜ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அழகாக வந்து அது கண்டிப்பாக ஒரு மனுஷனை மனதளவில் தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. சும்மா இல்லைங்க, ஆரம்பத்தில் ஒரு விஷயம் இருந்துச்சு, அதை நான் வந்து இந்த ஸ்க்ரீனை சின்னதாக்கி வச்சேன், அதான் எனக்கு சரியாக நான் பார்க்கல. ஆனால் அதில் என்னென்னா ஒரு விஷயம் இருந்துச்சு, உன் நினைவை விட கொந்தளிக்கும் பெருங்கடலினை உயிர் தின்னும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எறிய பெருநெருப்பில்லை. மாரி செல்வராஜ் என்ன வரி இல்லை, அந்த அந்த ஒரு இதுவே போருங்க. அதை வந்து என்ன சொல்கிறது ட்ரான்ஸ்லேட்டாக நான் மறுபடியும் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன். There can be no greater roaring ocean than expanse of your thoughts. There can be no greater blazing fire than the fire of your smile.
இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜஸ்ட் இனஃப் ஃபார் தி ஹோல் சாங். நான் ஸ்டார்டிங் அதை பார்த்துட்டு ஆனால் அது கொஞ்சம் நான் மைண்டுக்கு எடுத்துக்கல. ஸோ இப்போ அது கம்ப்ளீட்டாக வாசிக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் நிவாஸ் பிரசன்னா அவருடைய வாய்ஸ் இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஹை போர்ஷன்ஸ் எல்லாம் பாடும்போது அது இடையில ஒரு போர்ஷன்ஸ் வந்துச்சுங்க, அவர் ஹை நோட்டை பாடி அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஃப்ளூட் எனக்கு நவீன் ஐயராக தான் இருக்கணும், கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ராடினரிங்க அவருடைய அந்த ஃப்ளூட் போர்ஷன் டில் தி எண்ட். அவருடைய அந்த இடைப்பட்ட டைமில் அந்த லைக் வந்து ஒரு ஃப்ளூட்டாக இருக்கட்டும் இல்லை லாஸ்ட்டாக வந்து கூட பாடும்போது அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம த்ரூ விக்ரமுடைய டான்ஸ் அந்த கொரியோகிராஃபி பண்ண விதமாக இருக்கட்டும் சாண்டி. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டாருங்க. தட் வாஸ் ஃபெனாமினல் டான்ஸிங். அண்டு அந்த கேரக்டரை அப்படியே வாழ்கிறாங்க. அதுதான் மாரி செல்வராஜோட எந்த படத்தில் நீங்கள் ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேரக்டராகவே நடிக்க ஆரம்பிச்சால வாழ்ந்துருவாங்க. ஸோ வாழ்கிறனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த கேரக்டரை பார்க்கும்போது நாங்களே அதில் வந்து இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அது உணர்வு பூரா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் இந்த பாட்டில் அந்த பிரிவு வந்து ரொம்ப அழகாக, அதான் ஏன் ஆசை வெடிக்குதடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரையெல்லாம் பாருங்க கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் உன் பாசம் எரியுதடி. என்ன மாரி செல்வராஜ் வந்து இயக்கம் இப்படியாக இருந்தாலும் பட் தர்ற படங்களில் கூட அந்த பாடலில் கூட என்ன மாதிரியான ஒரு அழுத்த திருத்தமான ஒரு வரி இருக்குல்ல. ஸோ சுத்தமான தமிழ் வரிகளில் இந்த மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எனக்கு. அதான் கம்ப்ளீட்லி கூஸ் பம்ப்ஸுங்க. அவரெல்லாம் அது வேறு யாரும் இவரோடைய அந்த ரேஞ்சுக்கு பாட முடியுமான்னு தெரியல. ஸோ தட்ஸ் வை ஐ திங்க் ஹி சோஸ் லைக் ஹிம்செல்ஃப். லைக் இந்த பாட்டு இவரை ரெண்டர் பண்ண எப்படி இருக்குன்றதுக்காக ரொம்ப அருமையான ஒரு பாடல். 7 மினிட்ஸ்க்கு நினச்சேன், பட் அது ஓவரால் இட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளிஸ்ஃபுல் சாங் விச் வில் மேக் யூ இன்டு டியர்ஸ் ஃபார் ஷுர். நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அது நான் ரொம்ப டீப் டவுன் நாங்கள் இது உள்ளே போயிட்டோம்னா அது அப்படியே இது ரொம்ப மாறி ஆயிரும். பட் அதுதான், வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த லாஸ்ட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டில் வந்து பின்னாடி இருந்தாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா கீழே இறங்குறாங்க. அண்ட் அந்த தூக்கு கயிறு இருக்குல்ல அது ஒன்று ஒன்றா எரியுது. ஸோ சம் சார்ட் ஆஃப் ஸ்டஃப் இஸ் பீன் குக்ட் பை மாரி செல்வராஜ். ஐ கேன் கம்ப்ளீட்லி வியூங்க. இந்த ஒரு பாட்டில் ஏதோ ஒரு விஷயம் வருது. ஆனால் எனக்கு இந்த பாடல் தான் சொல்ல முடியுமில்ல, படத்தோட இது என்னன்னு பார்ப்போம். இன்னும் பல அப்டேட்ஸ் வரதுக்கு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. தட்ஸ் இட். வேறு எதுவுமே இல்லை. நான் இப்படி ஒரு பாட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸாக. எனக்கு அதான் எனக்கு வந்து கர்ணனில் ஒரு பாட்டு வரும்ல, தீபான்னு ஒரு பாட்டு, உற்றாதீங்க எப்போ, அந்த பாட்டு ஃபீலான்னு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அதுலேயே அந்த மாதிரி தான் இருக்குங்க கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்கும்போது. ஸோ அதுதான் ஃபீல் ஆச்சு. மற்றபடியான எதுவுமே இல்லை. எனக்கு தோன்ற கருத்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை தாண்டி நான் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த பாட்டில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா போர்ஷன்ஸுமே தட் வில் கிவ் யூ யூனோ ஒரு ஒரு ஹெவி ஃபீல் ஒன்று தரும். அது கண்டிப்பாக தர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படியா இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாட்டை என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குல்ல, வரியாக இருக்கட்டும், இல்லை பாட்டோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லை த்ரூ விக்ரம் பற்றியாக இருக்கட்டும், இல்லை அனுப்பவான், இல்லை மாரி செல்வராஜோட லிரிக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், யூ கேன் கமெண்ட் யுவர் தாட்ஸ் பிலோ. ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இல்லை அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என் கருத்துக்களை சொல்லி முடித்தனால இதுதான் என்னுடைய பர்சனல். இதை தாண்டி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப டீப் டவுன் போயிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ கேட்குறோம், நான் ஃபஸ்ட் டைமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. மேபி நான் 2-3 வாட்டி கேட்கும்போது அந்த பாட்டோட இன்னும் அதோட ரியல் மீனிங் இன்னும் எனக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ படத்துலையும் அது வந்து கம்ப்ளீட்டாக புரியும். ஃபஸ்ட் டைம் கேட்டோடனே 7 நிமிஷம் பாட்டு எல்லாம் அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு யோசிச்சு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக எனக்கு இதுதான் விஷயம்னு நான் ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டேன். இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி ஆச்சு பேசணுமா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுங்க. கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்குள்ள, ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் அடிக்கடி வந்துடும். ஸோ நான் போடுற பேக் டு பேக் வீடியோஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கும் அப்டேட்டில் இருக்கலாம். தட்ஸ் இட்டுங்க. திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.